டேய் எங்கடா என்ன தனியா விட்டு போயிட்டீங்க, என்ன கூட்டு போங்கடா. வந்துட்டான்டா. டேய் எங்கடா கூட்டு வந்துட்டு பெருச்சாளி எங்கடா மாட்டி விட்டு போயிட்டா. டேய் பெருச்சாளி என்ன துரத்துதுடா. ஓ மை காட். எஸ் கா. எங்கடா ஒரு ரூட் அவ்வா வந்துட்டானா சேஃப் சோன். வந்து இப்ப முடியா பெருச்சாளி அந்த பாய் இருக்கணும். ஹலோ கைஸ், வெல்கம் டு ரோப்ளெக்ஸ் கேமர்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு இந்த ரோப்ளெக்ஸ்ல வந்து என்ன கேம் பிளே பண்ண பார்த்தீங்கன்னா சீஸ் எஸ்கேப் அப்படின்னு ஒரு கேம் இருக்கு. அதான் பண்ண போறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த சீஸை வந்து பெருசாக ஒரு பெருச்சாளி பாதுகாத்துட்டு இருக்குது. அந்த பெருச்சாளிட்டு தப்பிச்சு நம்ம சீக்கிரம் வந்து அந்த 9 சீஸை கலெக்ட் பண்ணி தப்பிக்கணும். அதுதான் இந்த ஃபுல் கேம் பிளே. பயங்கர ஃபன்னாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, சரி இந்த கேம்குள்ளே போய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் சேஃப் ஜோனு. இதுக்குள்ளே அந்த பெருச்சாளியில் வர முடியாது. அதே மாதிரி இருந்தால் ஒரு சேஃப் ஜோன் இருக்குது, அதுக்குள்ளே வர முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல போய் சீஸை கண்டுபிடிக்கணும். ஆகா உள்ள ஆல்ரெடி 2 இங்கே வரானுங்க. பெருசாக எழுதோ இல்லை வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சின்னதாக சீஸ் கலெக்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா தான் இந்த மாதிரி ஒரு சீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் கலெக்ட் பண்ணுறோம், இன்னும் 8 சீஸ் கலெக்ட் பண்ணோம். இது மாதிரி சீஸ் இருக்கும். இதை வந்து அந்த பெருச்சாளி பாதுகாத்துட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு சீஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு பட்டன் அமுத்தணும், அது அங்கே மேலே போய் அமுத்தணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டோர் போடுங்களா, இதுக்குள்ளே வந்து சீஸ் இருக்காது, வேற ஒரு பொருள் இருக்கும். அதுக்குள்ளே போனால் நமக்கு வந்து அந்த ரெட் கலர் கீ வேணும். அது இங்கே தான் இங்கே இருக்குது, தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே சீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீஸ் கிடச்சிச்சு. வா சூப்பர், 2வது சீஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் பெருச்சாலி காணும் நேரத்தில் டாங் 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 வந்துட்டு இருக்கும். பெருச்சாலி கண்ணு தட்டு பண்ணலையா கைஸ்? சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா 2 சீஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது சீஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். இன்னும் சவுண்ட் கேட்குது ஆகணும். ஓகே 3வது சீஸ் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய் 4வது சீஸ் எடுக்க போகிறோம். க்ரீன் கலர் கீ கிடச்சி. ஓகே சூப்பர், இதை எடுத்துக்கலாம். இந்த கிரீன் கலர் கீ தேவைப்படுதுன்னா கைஸ் இதே மாதிரி இன்னொரு டோர் இருக்கும், அதை நீக்கணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ பொருள் இருக்கும், இல்லை சீஸ் எதுவும் இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருச்சாலி ஒரு சவுண்டு கேட்குது. இவன் தான் அது ஏன்னா ஆஃப்லைன் மீட்டாக போகுது துர்லை. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே சீஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணும். ஏன்னா ஒரே எல்லாமே பார்த்தீங்கன்னா சீஸ் மாதிரியே இருக்குமா, அதனால ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணும். நம்ம வந்து இப்போ கரெக்டாக பார்த்து வாங்கினீங்கன்னா ஜெயிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு நான் 3 சீஸ் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிற ரூட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீஸ் இருக்குது. ஓகே 4வது சீஸ். ஓகே டன், 4வது சீஸ் எடுத்தாச்சு. அடுத்த ரூட் எங்கே இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் கேரை கண்டுபிடிக்கணும். அது வேறு எங்கே இருக்குன்னே தெரியல கைஸ். எல்லா ரூட்டும் ஒரே மாதிரி இருக்காட்டி கொலாப்ஸ் பண்ணுது. சரி இருந்தாலும் விட மாட்டான் இந்த ரோப்ளெக்ஸு. சீக்கிரம் சாரி கைஸ், நம்ம அடிக்கடி ரோப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம இனிமேல் ரோலெக்ஸ். ஓகே இந்த ரோலெக்ஸு எங்கடா போல, சீக்கிரம் போடா. ரெட் கலர் கீ ரூம் இங்கே இருக்குது. ஓகே ஆனால் ரெட் கலர் கீ என்கிட்ட இல்லையே. இப்போ வந்து எனக்கு க்ரீன் கலர் கீ தானே வேணும். பெருச்சாளி வர மாதிரி தெரியுது. ஓகே பெருச்சாளி காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கடா க்ரீன் கலர் கேட்டையே காணோம். நானும் சுற்றி பார்க்குறேன், எல்லாம் ஒரே மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது கைஸ். இங்கே ஒன்று இருக்காதுன்னா நம்ம சேஃப் ஜோனு. ஐயோ மை காட்டா, இங்கே என்ன கோத்து விட்டானுங்க. ஓ மை காட், பெருச்சாளி அவங்க துரத்து, அங்கே முன்னாடி துற மாதிரி அவனை துரத்து. ஏய் என்ன துரத்த, சனியை முடிச்ச பெருச்சாளி. ஓய் எப்படியே மையாளி வர முடியாது இல்லை எனக்கு தெரியும்ல. இப்போ முடிஞ்ச முடியவா முடிக்க முடியாது யாருக்கிட்ட வந்துச்சுடா. மை காட், இங்கே ஓடுறது இங்கே முன்னாடி துற மாதிரி அவனை பிடிச்சிக்கோ பெருச்சாளி. அவனை பிடி, என்ன விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுரு விட்டுரு விட்டுரு. ஐயோ பக்கத்தில் வந்துச்சு. எஸ்கேப். அப்பா போட்டேன் நான் களவாணி பையனை போட்டு தெரியாச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ரீன் கலர் கேட்டை கண்டுபிடிக்கணும். அது வேற எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கெல்லாம் முட்டுச்சந்தை போட வச்சிட்டானுங்க. ஒரு இங்கே இருக்குமோ, இங்கேயும் இங்கே தான் இருக்கு. ஓகே க்ரீன் கலர் கீழே உள்ளே போயிடுவோம். என்னது இது ஒயிட் கலர் தெரியுது. சரி பார்ப்போம். இந்த ரோப்ளெக்ஸ் எதுக்கு இருந்தாலும் பயப்பட மாட்டோம்டா. ரோலெக்ஸ்டா. இந்த ரோலெக்ஸாக மாறும்போது கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அப்பையும் என்னடா ஒரு பிளரிங் இருக்குது. ஓகே இது வந்து பேட்டர்னா. ஓகே பாஸ்வேர்ட் பண்ணுவோமா, 3842 நினைக்கிறேன் போட்டிருக்கோம். 42 அவ்வளோதான் கைஸ். ஓகே கேட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுடா. அவ்வளோதான்டா சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா நானே மறந்துட்டேன். சரி ஓகே கைஸ், நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம்னா நம்மளோட வியோ வந்து இப்படி தான் இருக்கும்போது நம்ம கேரக்டர் எனக்கு தெரியல. நம்ம அப்படியே வந்து கேமரா போஸ் மாதிரி சொல்லிடுது. இங்கே என்னமோ லைட் எல்லாம் பிடிச்சிக்கலாம். இங்கே எது சீஸ் இருக்குன்னு தெரியல. அங்கே சீஸ் மேலே தெரியுது, ஆனால் பக்கத்தில் போல லைட்டாக இருக்குது. கொய்யா சீஸ் எங்கெங்கேயோ கொண்டு விளைச்சிருக்கானுங்க. இங்கே பெருச்சாலியாக இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் இங்கே இந்த இடத்துல பெருச்சாலியாக எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது. சரி சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு ரெட் கலர் கீ கிடச்சி. வா சூப்பர். ஓகே ரெட் கலர் கீ எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீஸ் இருக்குது, அதை எடுத்துக்குவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை சீஸ் ஆச்சு? 5 சீஸஸ், இன்னொரு 9 ஆட்டாங்க. ஐயா எங்கேடா வேற வந்து கூட்டானுங்க. ஓஹோ இதுக்கு வந்து பழக கண்டுபிடிக்குமாமா. அப்போ அந்த ரெட் கலர் கீ கூட அந்த பழக இருக்கணும்.
சரி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கீ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ பார்த்தோமே, எங்கே இந்த சைடாக போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே ரைட் எங்கடா எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்குது. இந்த சைடு போவோம். ஓகே, இப்படி இருந்து விளையாடுறதுக்கு பார்க்க நல்லா தான் கைஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, கீ மட்டும் வந்துட்டு இருக்குது. ஓ மை காட், ஆஹா பெருச்சாலி பக்கத்தில் வந்துருச்சு கைஸ். போகிறதப்ப யாருக்கிட்ட போயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து சன்சைடு தான் இங்கே இருக்கும். ஆனால் அந்த பெருச்சாலி நம்மளை போட மாட்டேங்குது, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்குது. ஐயோ மை காட், எஸ்கேப் 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 எஸ்கேப், தாவல தாவுடா தாவு. வா, ஒரு வழியே பெருச்சாலி கொஞ்சம் நம்ம பிடிச்சிருப்போம். என்ன இது, இன்னும் அப்படி நின்ட்டான் பையன். டே கீழே இறங்குடா. கடா பெருச்சாலி பார்த்தீங்கன்னா கேட்ட கீழே இறங்கிச்சு. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ கலர் கீ தான் தேவைப்படுது. ஆனால் நமக்கு வந்து இந்த வழியாக போயிடலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பெருச்சாலி அங்கே வந்துட்டு போக மாட்டேங்குது. இப்போ வந்து அந்த ரெட் கலர் கீ கலர் ரூம் இங்கே தான் கைஸ், எங்கே இருக்கு அந்த கீ கேட்டு, எங்கே 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 இந்த சைடு தான் வந்தேன். முட்டுச்சந்து இங்கேருந்து போட்டுட்றாது ஏன்னா கோமாளிஸ். ஐயோ மை காட், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓடுறா 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 கைப்புள்ள, எங்களா இந்த சந்து ஒன்று கிடச்சி வந்து. ஓ மை காட், ஐயால பெருச்சாலி போட்டு தெளிச்சு கைஸ். அந்த பெருச்சாலி இன்னைக்கு 5 சீஸ் கலெக்ட் பண்ண, 4 சீஸ் தான். 4 சீஸ் கலெக்ட் பண்ணோம்னா நம்ம சீக்கிரம் மை காட்டாய் ஓய் முடிஞ்சா இப்போ கூடியப்பா, இப்போ கூடி. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் போயிடுச்சு. ஓகே போயிடுவோம், திரும்பி வந்துடாது. இன்னும் ஒரு 4 சீஸ் தான் எடுத்துட்டு எஸ்கேப் பண்ண மாட்டோம். அதுக்குள்ள இந்த பேச்சாக துரத்தையை கொண்டு மாதிரி இங்கே சந்து எதிர்ப்பு வந்துடும். ரெட் கலர் கீழே ஒய்யால் ரூம் கிடச்சிடா. இது வந்து இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பலகை இருக்கு. ஆமாம் கைஸ், இதுதான் கைஸ் இந்த பலகை. இது வந்து அந்த ப்ளூ கலர் கீ எடுக்கிறதுக்கு தான். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ளூ கலர் கீ இருக்குதுங்களா, அந்த ரூம் எடுத்து போயிடுவோம். ஆஹா பெருச்சாலி பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது. போனால் மாட்டிடுவான், ஒரே மிதியாக மிதிச்சு கொண்டுருவான். ஓகே, ஏன்டாவன் எவனும் பேர் வச்சுருக்காங்க. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் கீ இருக்குதுங்களா, அங்கே தான் போக போகிறோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோடு போட பிரித்து மேய்ச்சிட்டு பிரிச்சாலும் எனக்கு எல்லாத்தையுமே போனோன்னு நம்மளே நாசமாக்கின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பச்சைக்காய் கேட்டுக்குள்ளே போய் மறுபடியும் அங்கே போகணும். நான் அதை உங்களுக்கு வந்து போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், எந்த பக்கம் போகிறது நமக்கே தெரியாது. ஃபைனலி அந்த பச்சைக்காயை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். ஓகே போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் எல்லாம் லாக்கில் படுத்தல் கேஸ் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு சீஸ் வச்சுருப்பானுங்க, அதை வேறு நான் மறந்துட்டு மாட்டீங்களா, அந்த சீஸ் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஜூஸ் ட்ரிங்கரை எடுத்து குடிச்சிருவோம். இது எனக்கு தேவைப்படும். இது எனர்ஜி ட்ரிங்க், அவ்வளோ குடிச்சோம்னா நமக்கு இன்னும் பவர் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஆனால் அது போய் என்றைக்குமே செல்ஃப் கண்ட்ரோல் தான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் வந்து இந்த பாத்ரூம் நினச்சிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயும் புதுசு தவிட்டு இருந்தேன். அப்புறமா தெரியுது இவனுங்க இப்படி பில்டிங்காக கொடுத்து அதுக்கு மேலே சீஸை ஒழிச்சுட்டு எனக்கு சத்தியமாக செய்ய தெரியாது. அப்புறம் தான் நல்லா உத்து பார்த்தா தெரிஞ்சது, என்னடா மேலே ஒரு பக்கம் போகுதுன்னு பார்த்தா மேலே பார்த்தீங்களா எங்கே வந்து ஒழிச்சுட்டானுங்கன்னு சீஸை. இப்போ தான் கரெக்டாக குதிங்க இல்லைன்னா அவ்வளோதான் போச்சு, அவ்வளோதான் போடுறான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 7 சீஸ், இன்னும் 2 சீஸ் தான் எடுத்து எஸ்கேப் ஆகலாம். இன்னும் ஒரு சீஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெருச்சாலி பாதுகாத்து இருக்குது. அந்த பெருச்சாலிட்டு அந்த சீஸை பிடுங்க நம்மளால. அந்த சீஸ் பற்றி நம்மளால கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த ப்ளூ கலர் இதுக்கு போயிடலாம். நம்ம ப்ளூ கலர் கீ இருக்கு. எங்கடா அந்த கீ, எங்கடா அந்த சீஸ் இருக்குன்னு தெரியலையே. இல்லை போனாலே இந்த பெருச்சாலி நம்மளுக்குள்ள துரத்துது. இன்னும் அந்த ஒரே ஒரு சீஸ் தாங்க, அது வந்து இந்த பெருச்சாலி ரூம்குள்ள தான் எங்கேயோ இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த ப்ளூ கீ போட்டு சீஸ் எடுத்துடலாம். இதுக்குள்ள தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அப்படியே போய் பார்ப்போம். எந்த ரைட்டு லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டு இங்கே ஆமாம் கைஸ், இங்கே ஒரு கேட் சொல்லணும். இந்த விளையாடு இந்த லாக்கர்லாம் சீஸ் இருக்கான். சரி, எவனா லாக்கர் அமுத்தி விட்டான். சூப்பர், ஒய்யாளா உள்ளே போய் எடுத்து வந்துடுறேன். ஓகே, எடுத்தாச்சு கைஸ். எஸ்கேப் ஆயிடுவோம், அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு சீஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கீ ரூம்குள்ளே தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை கலருக்கு தான் போகணும். போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், வீடியோ கட் பண்ணுறேன் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பச்சை கலர் கேட்டுலேயே உள்ள பூந்து போகிறோம். அவ்வளோதான், பூந்து உள்ள வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து எக்ஸிட் ரூம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸிட் ரூம்குள்ளே நம்ம வந்து படி உள்ளே போயிட்டு வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ளூ கலர் கீ இருக்கிற இடத்த காட்டிடும். இப்போ நம்ம அந்த எக்ஸிட் வழி தான் போகணும். உள்ளே போயிடலாம், அவ்வளோதான் கைஸ். அடங்க ஐயா, எங்கடா எங்கெங்கே போகுது மொபைல். ஆஹா கைஸ், என் மொபைல் லேகிங் ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இப்படி நடக்கக்கூடாது. ஓகே, மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கய்யா. ஓகே, வாங்க உள்ளே போயிடுவோம். ஓகே, வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வெளியே போனோம்னா அந்த ப்ளூ கலர் கீ எடுத்து கூட்டிட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி இங்கே ஜம்ப் பண்ணி விளாண்டு பார்ப்போம். ஓகே, எக்ஸைட் இதில் போக முடியாது. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளூ கலர் கீ இடத்துக்கு போவோம். ஒரு ஜூஸை குடிச்சிட்டு
போலாமா? அவ்வளோதாங்க ப்ளூ கலர் கீ இருக்கும் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலகையை போட்டுருவோம். ஓகே, பலகையை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கெல்லாம் இங்கே ப்ளூ கலர் கீ மட்டும் தான் இருக்குது, சீசன் ஒன்றும் இல்லையா? சரி கைஸ், இந்த ப்ளூ கலர் கீ இடத்துல தான் அந்த சீஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கீ இருக்க ரூமை கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்குன்னு தெரியலையே. என்னன்னா ஒவ்வொரு கீயை கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த ரோப்ளெக்ஸ் நான் யாருன்னு நினைச்சீங்க? தமிழ் பிளேயரா? எந்த ரூமு இந்த சைடு போறதா அந்த சைடு போறதா? பெருச்சாலி காணும், போட்டியே தள்ளிட்டானுங்களா? ஒண்ணுமே புரியல. என்ன பெருசா டங்கடன்னு கூச்சிட்டே தெரியும், ஆனா சவுண்டே காணவே. ஒருவேளை பெருச்சாலிக்கு படுத்து தூங்கிட்டு இருக்குதோ? பார்த்துருவோம். இங்க பெருச்சாலி காணாங்க, பெருச்சாலி காணோம். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் அந்த ப்ளூ கலர் கை இருக்குதுங்களா, அதை வச்சு ஒரு சீஸ் எடுக்க முடியும். அதை போய் முதல்ல எடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வழியாக போய் கூச்சி போக முடியாது, கீழே வந்துடுவோம். அதனால சந்துக்குள்ள பூந்து போயிடுவோம். இதுதான் கைஸ் இந்த ப்ளூ கலர் கீ ரூம். இங்கே டோர் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீஸ் இருக்கும். இதை எடுத்துருவோம். நான் வந்து அப்படியே ஒரு லாக்கருக்குள்ளே போய் ஒன்று எடுத்துருப்பேன், ஒரு சீஸு. அது வந்து இந்த ரெட் கலர் பச்சை கலர் பட்டன் வந்து கிளிக் பண்ணால் அந்த லாக்கரை ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி இது. சரி, ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸிட் வாக்கன் வச்சு எஸ்கேப் ஆகணும். அதுக்குள்ளே இந்த பேர் போட்டு இருக்கக்கூடாது. நீங்களா பர சவுண்டுக்கு பிரிச்சு சவுண்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடணும். போடா 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 போடா. இங்கடா எஸ்கேப் டோரே காணும். இதை வேற கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குமோ தெரியுது. பார்த்துடலாம். எங்க 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 எக்ஸிட் டோர் இல்லடா, எக்ஸிட் டோர் இந்த ரூட்லையும் இல்லை. இங்கே இந்த பெருசாக எஸ்கேப் ஆயிடணும். ஆஹா, பெருசாக சவுண்டு கேட்குதுடா, வந்த இது போகுதா? ஆமாண்டா, இது வந்து இந்த பழைய ரூட் நினைக்கிறேன். ஆமா, எக்ஸிட் டோர் வந்துச்சு. அவ்வளோதாங்க ஃபைனல். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீசஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஃபன்னான கேம் பிளே வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்போனா தான் இது மாதிரி ரோப்ளெக்ஸ் கேம் ஏதாவது ஃபன் கேம் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், நான் ஏதாவது வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா பை பை, see you.